வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, கொஞ்ச நாளாவே இவங்கள எது பண்ணாலும், இவங்க எது பேசினாலும் அது ரொம்பவே கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. அந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது இவங்கள மட்டும் இல்லாம, சோ இவங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தை அது பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு. சோ அது என்ன, யாரு அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வேற யாரும் இல்ல, நடிகை ஜோதிகாவை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். சோ ஜோதிகா அப்படின்றவங்க வந்துட்டு பயங்கர ஃபேமஸான ஒரு ஹீரோயின், ரொம்ப அழகான கியூட்டான ஒரு ஹீரோயின். அவங்களோட ஆக்டிங்க அடிச்சுக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின். சோ அவங்களுக்குன்னு வந்து நடிப்புல ஒரு பேர் இருக்கு. 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிப்பாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆக்டிங்ல பின்னி எடுப்பாங்க. சோ அவ்வளோ ஒரு சூப்பரான நடிகை. இப்போ அவங்க கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி மறுபடியும் கம்பேக் கொடுக்குற மாதிரி நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த படங்கள் எல்லாமே லவ் அப்படின்னு இல்லாம லேடிஸ் ஓரியன்டட் கான்செப்டா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில கல்யாணத்துக்கு அப்புறமா, குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க கம்பேக் கொடுத்த ஃபர்ஸ்ட் படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 36 வயதினிலே. சோ அதுக்கப்புறம் பொன்மகள் வந்தால், ராட்சசி, இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி ரொம்பவே ரசிகர்களோட மத்தியில மறுபடியும் ஒரு நல்ல பேர் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படங்கள் எல்லாமே அவங்களோட மாமனார், மாமியார், ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே சம்பந்தப்பட்டு எல்லாருமே ஒத்துக்கிட்டு இந்த படத்தை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாவே அவங்களோட விஷயங்கள் ரொம்ப கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க மும்பைல போய் செட்டில் ஆயிட்டாங்க. மும்பைல போயிட்டு செட்டில் ஆனது இல்லாம பாலிவுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிவுட்ல பெருசா வரணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஒரு ஆசையா வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பாலிவுட்ல போன உடனே பெரிய அளவுல அவங்களுக்கு படங்கள் வாய்ப்பு வரல அப்படின்றதுனால வெப் சீரிஸ்ல அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அப்படி அவங்களுக்கு கிடைச்ச வெப் சீரிஸ் வந்துட்டு டப்பா கார்டெல் அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணிருந்தாங்க. சோ அதுல 4-5 பெண்கள் இருப்பாங்க. அதுல ஒருத்தவங்களா ஜோதிகா பண்ணிருந்தாங்க. சோ பாலிவுட்ல சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். சோ கிடைச்ச ரோல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்க. அது பார்த்தாவே தெரியும். அந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட தமிழ்ல கோலமாவு கோகிலான்னு ஒரு படம் வந்துச்சு. டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கஞ்சா, போதை பொருட்கள் எல்லாம் கடத்துவாங்க. ரொம்ப ஒரு சைலண்டான பொண்ணா இருப்பாங்க பார்க்கும்போது. ஆனா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இல்லீகலா இருக்கும். ஆனா அந்த ஒரு பொருளை டிஃபன் பாக்ஸ்ல எப்படி கடத்துறது அப்படின்றதுதான் வந்துட்டு இந்த கான்செப்ட். இதே மாதிரி ஒரு படத்துல தான் இப்ப ஜோதிகாவும் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர்ல தான் ஜோதிகா நடிச்சிருக்காங்க. சோ இதுல என்ன இப்ப இஷ்யூவா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தோட ப்ரமோஷன்ல அவங்க நிறைய இடத்துல கலந்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி பேசியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் பயங்கர சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. சோ இதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்திருக்கோம், பேசியிருக்கோம். சோ அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு, இப்போ எந்த ஒரு விமர்சனத்துல சிக்கி இருக்காங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. சோ என்ன அப்படின்னா, அந்த டப்பா கார்டெல் படத்துல வந்துட்டு இல்லீகல் ஆக்டிவிட்டி செய்யற ஒரு கேர்ள்ஸ் அப்படின்ற ஒரு வரிசையில ஜோதிகாவும் ஒருத்தவங்க. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி செய்யற லேடிஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு வந்துட்டு அதே மாதிரி ஜோதிகா நடிச்சிருப்பாங்க. அதுல வந்துட்டு ஒரு சீன்ல ரொம்ப ரக்குடா ஸ்மோக் பண்ற மாதிரியான சீன் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் வந்துட்டு இப்போ ரொம்ப பெரிய பேசு பொருளா ஆகிட்டு இருக்கு. பெண்கள் ஓரியன்டா படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த ஜோதிகா, பெண்களுக்கு எப்பவுமே மோட்டிவேஷனலா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜோதிகா, இப்போ அந்த விஷயங்களை மாத்துற மாதிரி நெகட்டிவா வந்து போர்ட்ரேட் பண்ற மாதிரி சிகரெட் பிடிக்கிற சீன் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட ரசிகர்கள், அதாவது முக்கியமா தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சிவகுமார் அவர்கள் சூர்யாவுக்கு போன் போட்டு, இதுக்குதான் தனி கொடுத்தனும் நீங்க போனீங்களா, தனி கொடுத்தனும் போனா இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்காக தான் நீங்க போனீங்களா, என்ன சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் போன் போட்டு பணத்துக்காக ஏன் இந்த அளவுக்கு இறங்கணும், உங்களுக்கு நீங்க எல்லாமே ஆல்ரெடி செட்டில்டு தானே, அவங்க எல்லாமே செட்டில்டு, குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க, படிக்கிறாங்க, ஆல்ரெடி சூர்யா ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டாரு, அவங்களும் சின்ன சின்ன படங்கள் பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க, அப்படி இருக்கிறப்ப என்ன உங்களுக்கு வந்து அவசியம் வந்துச்சு இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணி நீங்க இன்னும் சம்பாதிக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னு சிவகுமாரை கேட்கிறதா ஒரு இன்டர்வியூல பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் சொல்லியிருக்காங்க. சோ சிவகுமார் இதனால ரொம்பவே தர்ம சங்கடத்துக்கு ஆளாகி இருக்காரு. அவங்களை எதுவும் பேசவும் முடியாம கேட்கவும் முடியாம இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இதுக்கு முன்னாடி பல இன்டர்வியூஸ்ல சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலே ஜோதிகா வந்து ரொம்பவே நல்ல பொண்ணுதான், ஆரம்பத்துல நான் இவங்களோட திருமணத்துக்கு தடையா இருந்தது உண்மைதான், ஆனா திருமணத்துக்கு அப்புறமா அவங்க நடந்துகிட்ட விதம், நானே ஒரு பொண்ணு பார்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்க மாட்டாங்க ஃபேமிலியில, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, எல்லா விஷயமும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க, நல்ல அம்மாவா இருப்பாங்க, நல்ல ஒய்ஃபா இருப்பாங்க, நல்ல மருமகளா இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு எல்லா கேரக்டருமே அவங்க ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஏன் திடீர்னு இவங்க இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. இது ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு.
இருக்கு அப்படின்ற மாதிரி சிவகுமார் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகுமார் அவர்களுக்கு ஆரம்ப காலத்துல இந்த காதலே பிடிக்காம இருந்தது. அதாவது சூர்யா ஜோதிகா காதலே பிடிக்காம இருந்தது. இதுல வந்து தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, விஜயகாந்த் சார் கிட்ட போயிட்டு ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி 2 பேரை லவ் பண்றாங்க, நீங்க வேணான்னு சொல்லி 2 பேரையும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க வைங்க. சோ எனக்கு வந்துட்டு என்னோட சொந்த ஊர்ல இருந்து சொந்தக்கார பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. சோ அதனால இந்த காதல் இதெல்லாம் வேண்டான்னு நீங்க 2 பேருக்குமே சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி சிவகுமார் சாரே போயிட்டு டைரக்டா விஜயகாந்த் சார் கிட்ட சொல்லி இருக்கிறதாவும், அதுக்கு விஜயகாந்த் சார் காதல்னு வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம பிரிச்சா அது தப்பாயிடும், நீங்க சேர்த்து வைங்க, அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க, அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்புனதான ஒரு விஷயமும் வெளியாயிருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இவங்களோட கல்யாணமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேற வழியே இல்லாம ஒத்துக்கிட்டாரு சிவகுமார். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப திரும்பவும் அவங்க மேல நிறைய கான்ட்ரோவர்சி வந்துட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஜோதிகாவோட கான்ட்ரோவர்சி எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, பாலிவுட்ல ஒரு ஷோல வந்துட்டு அவங்க போட்டிருந்த Dress தான் ரொம்ப பேசப்பட்டுச்சு. என்ன இவங்க சிவகுமாரோட மருமகளா இருந்துட்டு இப்படி Dress போட்டிருக்காங்களே, அதாவது இன்னர் அப்படின்றது நம்ம உள்ள போடுறது, பட் அதுவே வெளியில தெரியற அளவுக்கு இவங்க போட்டிருக்காங்க, இந்த மாதிரி இவங்க எப்படி போடலாம் இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு அப்படின்லாம் வந்துட்டு நிறைய பேர் விமர்சனம் செஞ்சாங்க. அதுல இருந்து தொடர்ந்து அவங்க கோவில் போனாலும் அது தப்பா இருந்தது, கோவிலை பத்தி பேசினாலும் தப்பா இருந்தது, எது செஞ்சாலும் எது பண்ணாலும் தப்பாவே பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் மாத்தி 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 அவங்களோட குடும்பத்துக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஜோதிகா பண்ற ஒரு விஷயம் ஜோதிகாவை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தையே பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் சினிமால நிறைய நடந்துகிட்டு இருக்கு, நடிகர்களுக்கு இன்னும் அதிகமாவே நடந்துகிட்டு இருக்கு. சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சினிமால நடக்கக்கூடிய இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான உண்மையான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.